துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இது ராகுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 10 வருடங்கள் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை. 10 + 16 26. 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த டைமில் சனி பகவான் வக்ரமாகிறது நல்லதா? பொதுவாக சனி பகவான் அப்படிங்கிறவர் யார்? ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது 5ஆம் அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல வக்ரமாகிறார், சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில். அது இல்லாத பூரட்டாதி நட்சத்திரம், அதுலேயும் ஒரு வக்ரமாகிறார். அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம். இது நன்மை செய்யுமா? படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு இப்போ குரு தசை நடக்குது. இப்போ குரு தசையில் ஒரு சில மாற்றங்கள் வரும், மனசு ரீதியான மாற்றங்கள் வரும். சனி பகவான் வக்கரமாகக்கூடிய காலத்தில் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எப்படியோ ஏதோ ஒரு மருத்துவ செலவு, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு, இது மாதிரிலாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னாக்கா ருணரோக சத்துருஸ்தானம், அதாவது நோய் நொடி பிரச்சனைகள், வழக்குகள், அது மாதிரி கடன் நோய் வழக்கு, இது மாதிரி சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு தசை நல்லாவே இருக்கு அப்படின்னாக்கா பிரச்சனைகள் இல்லை. இப்போ குரு தசை உங்களுக்கு அவயோக தசை தான் இல்லைன்னு சொல்லலை. உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ 20-22 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இது வரைக்கும் தடையாக இருக்குது வேலை வாய்ப்பில் எனக்கு நிறைய வேலை தேடிட்டு இருக்கேன், ஆனால் வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் இருக்கு இல்லையா, மன அழுத்தங்கள், வேலை சார்ந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் இருக்காது. 26 வயசுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் சனி தசை. இப்போ சனி தசை நடக்கிறவங்களுக்கு இப்போ 26 வயசுக்குள்ளவே ஒரு சில பேர் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க இந்த குரு தசையில். என்னோட கணக்குப்படி நான் குரு தசை எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் கூட குரு தசை வரலாம். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா திருமணத்தை கொடுத்துரும். குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கன்ஃபார்மாக உண்டு. அதாவது 25 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ள குரு தசையில் இருக்கிறீங்கனாக்கா திருமணம் சார்ந்து நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எல்லாம் நல்லாவே இருக்கும் குரு தசையில். அதே 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் சனி தசை என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா திருமணத்தில் ஒரு சில தடைகள் உண்டு. சனி தசையில் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய தடையை கொடுக்கும். இந்த மாதிரி சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் நிறைய தடைகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். இதே மாதிரி குழந்தைகள் இருக்குது திருமணமாகி அவங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். நிறைய செலவு, தேவையில்லாத செலவெல்லாம் இருக்கும். இப்போ வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். சனி வக்கரமானாலும் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு, அது அரசாங்க துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, எம்ப்ளாயாக இருக்கிறீங்களா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். தொழிலில் இருக்கிறீங்களா, கடன் வாங்காமல் தொழில் பண்ணுங்க. பெரிய கடன்கள் வேண்டாம். ஏன்னா ரொட்டேஷனில் ஒரு சில பேர் தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, கொடுக்கல் வாங்கல்ல, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் பெரிய தொகையை கொடுக்கறதோ, அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது, இல்லை கடன் வாங்கிறது இந்த சனி வக்கர காலத்தில் வேண்டாம். கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்கள் சுய ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஒரு சில பேருக்கு லக்ன அவயோகராக வந்தால் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துன்னு இருக்கும். சனி தசை ஆரம்பிச்சிலேருந்தே வேலை வாய்ப்பு சரியில்லை, அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை கொடுத்துருக்கோம். தொழில், எந்த தொழில் வச்சாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதில் நிறைய பிரச்சனைகள், வருமான குறைபாடு, அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதனால் உங்கள் லக்ன யோகத்தை பொறுத்து, ஏன்னா லக்னத்துக்கு அவயோகராக வந்துச்சுனாக்கா சனி பகவான் முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம் கூட இந்த லக்னத்துக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. இந்த ராசிக்கு கூட 19 வருஷங்களும் கெடுபலன்களை கொடுத்துரும். அதில் இடையில இது மாதிரி சனி பகவான் வக்கரமாச்சுன்னா ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்கும். இந்த குரு பயிற்சி, ராகு பயிற்சியெல்லாம் ஓரளவுக்கு நன்மை கொடுக்கும் கோச்சாரத்தில். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கடன் வாங்க வேண்டாம். எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா மாசம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. முதலாளியாக இருந்தால் மட்டும்தான் அந்த சனி பகவானுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே சரி இருக்க மாட்டாங்க. சனி தசையில் முதலாளிகளை ரொம்ப ரொம்ப கொடுமை பண்ணும் அந்த சனி பகவான். அதனால் கொஞ்சம் அந்த தொழில் ரீதியாக கொஞ்சம் பார்த்துங்க. உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்குது தசை அப்படின்னு அர்த்தம். நல்லா போயிட்டுருக்கு வருமானம் அப்படின்னாக்கா. ஆனால் அந்த நல்லா போயிட்டுருக்கு, தசை நல்லா இருக்குது, பரவாயில்ல, சனி தசை சிறப்பாகவே இருக்குது, தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது, அதாவது தொழில்னாக்கா நல்லா இருக்குது, நல்ல ஒரு வருமானம், வீடு கட்டுறது, அது மாதிரி நிறைய உங்களுக்கு நல்ல பலன்கள் நடந்துட்டு வருது அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். ஏதோ ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், அவ்வளோதானே தவிர இந்த சனி வக்கரமாகும்போது உங்களுக்கு பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. நல்லா போல ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா
கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். கடன் சின்ன சின்ன கடன் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் கடன் கொடுக்க மாட்டாங்களா, அது மாதிரியான ஒரு நெருக்கடிகளை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். தடை தாமதங்களோடு கிடைச்சாலும் ஆனால் கன்ஃபார்மாக கிடைச்சிரும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய அழுத்தம், அதாவது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீட்லேயே நிறைய வேலை பலு அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களையும் வேலை பலு அதிகமாக இருக்கும். இந்த ப்ரெஷர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. 45 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் புதன் தசை, இது பாக்கியஸ்தானாதிபதி தசை. இந்த தசைங்கிறது விரையாதிபதி தசை. இது நன்மையே செய்யும். புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்கும், அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரமாகிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. 6ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போதே புதன் தசை உங்களுக்கு ஒரு சில பேருக்கு சரியில்லைன்னு வச்சிங்களேன். அதாவது மறைமுக சுப தொடர்பில் இருக்கு, இல்லை அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் எரிந்து தசை பண்ணாலும் சரி, 6, 8, 12 ஆகிய இடங்களில் தசை பண்ணாலும் சரி, வக்கரமாகி அஸ்தங்கமாகி தசை பண்ணாலும் இந்த புத பகவான் ஏன்னா நன்மை செய்யாது. இப்போ லக்ன யோகராக வந்தால் ஓரளவுக்கு சரியாக போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு யோகர் அவர் வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகமாக அந்த இது வந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, சமமாக போயிட்டு இருக்கும். அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்து இது மாதிரி மறைவு ஸ்தானங்கள்லையோ இல்லை அவயோக நட்சத்திரம் ஏறி தசை பண்ணிச்சுனாக்கா ஓரளவுக்கு தான் நல்லது பண்ணும். அதுலேயும் கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல சனி வரும்போது 7, 8 இந்த 3 இடத்துல இந்த 7.5 வருடங்கள் வந்து ஃபுல்லாகவே சனி பகவான் எடுத்துக்கும். அப்போ புதன் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சரியாக வேலை செய்யாது. அதாவது உங்களுக்கு தசை சரியில்லைனாக்கா 6, 7, 8 சனி பகவான் வந்து ஃபுல்லாகவே அவருடைய காரகத்துவம் தான் வேலை செய்யும். அப்போ 6ஆம் இடத்துல நுழைஞ்ச பிறகு கடனை கொடுத்துருவார். 5 கூடையவர் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். வேலை ரீதியாக ஒரு கடன் இருக்கும். இப்போ வேலைக்கு போவீங்க, எம்ப்ளாயாக இருப்பீங்க, வண்டி வாகனத்துக்காக ஒரு கடன் வாங்குவீங்க, வீட்டுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க, இப்படி வந்துடும். இல்லை தசை சரியில்லை அப்படின்னாக்கா ஒரு தொழிலை ஆரம்பித்து வச்சு தொழிலை வந்து பிரச்சனை கொடுத்து தொழிலில் கடனை வர வைக்கும். எப்படியோ கடன் அமைப்பு கொடுக்கும். தசை நல்லா இருந்துச்சுனாக்கா சுப கடன்கள், தசை சரியில்லைனாக்கா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கடன்கள், அதாவது தலைக்கு மேலே கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்ட முடியாத கடன் ஆனால் வருமானம் எல்லாம் பண்ணி விட்டுரும், அது மாதிரிலாம் கொடுக்கும். அதனால இப்போ வக்கர காலம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது. எம்ப்ளாயாக இருக்கிறீங்கனாக்கா நீங்கள் பயப்பட தேவையில்ல, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எம்ப்ளாயி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னா திடீர்னு ஒரு இடம் மாறுறதுக்கு ஒரு பொசிஷன், அதாவது ஒரு போஸ்டிங், அது மாதிரி இப்போ போஸ்டிங் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் கிடைக்கும். ஒரு இடமாற்றங்கள், வேற ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா அந்த இடம் மாறி அந்த ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாதிரி கொடுத்துரும், ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும். நீங்கள் எதிர்பார்ப்புகள் இப்போ நிறைவேறும். குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, இதெல்லாம் இப்போ நடக்கும். 62 வயசுக்கு மேலே 69, 70 வயசு வரைக்கும் கேது தசை. கேதுக்கு என்ன சொல்றதுனாக்கா பொதுவாகவே இந்த ராசிக்கு ஆகாத கிரகம், அதாவது சுக்கிர பகவானுடைய வீடு இது. இந்த கிரகத்துக்கு பகை கிரக வீட்டில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, அதாவது சூரிய சந்திரனோட வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுன்னா, செவ்வாயோட வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுன்னா, செவ்வாய்ங்கிறது பகை கிரகம் கிடையாது, நியூட்ரல், இருந்தாலும் அங்கேருந்து தசை பண்ணிச்சுன்னா அது நியூட்ரலாக தான் வேலை பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுன்னா, இந்த இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இங்கே இருந்தால், இல்லை இந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே போகும். ஒரு சில தடுமாற்றங்கள் வருமே தவிர, மன அழுத்தங்கள் வருமே தவிர, வேலை பலு வருமே தவிர அந்த அளவுக்கு ப்ரெஷர், அந்த அளவுக்கு பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு, நல்ல ஒரு அமைப்பு. அதாவது சனி பகவான் வக்ரமாகிறதுனால ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. கடன் கேட்டுதான் கடன் கிடைக்கும். இப்போ சுப கடன் எதனா கேட்டிருந்தீங்கன்னாக்கா லோனு, வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு, ப்ராப்பர்ட்டி சேர்க்கைக்கு, அதாவது வண்டி வாகனத்துக்காக ஏதோ இது மாதிரி நீங்கள் கடன் கேட்டிருந்தாலோ இல்லை அது மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். ஒரு வேலையை வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இது மாதிரி. ஏன்னா வர வருமானத்துக்கு எதனா வந்து வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, இது மாதிரி சுப கடன்களை அதிகமாக கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா தீர்வாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 70 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரன், இந்த வயதில் வரக்கூடிய சுக்கிரன் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும். இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை உடல்நிலை பார்த்துக்கிறது நல்லது, உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக வரும் வீட்டில். இது வரைக்கும் சுப விசேஷம் கூடி வரலன்னா இப்போ சுப விசேஷம் கூடி வரும். ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான். பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேர் கொடுக்கலாம். தசை அப்படிங்கிறது சுக்கிரதசை, பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசையாவது எனக்கு நல்லா இருக்குமான்னு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன்,
அந்த தசையில இப்போ வந்து சனி பகவான் வக்ரமாகிறது. இப்போ சனியோடைய நட்பு கிரகம் அவர் பார்க்குற இடம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரனோட வீட்டை தான் பார்க்குறாரு. இப்போ உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு சில பேருக்கு அவமானப்படுறது, இது மாதிரி அசிங்கப்படுறது, இது மாதிரிலாம் வரலாம். பின்னாடி நீங்கள் எதையுமே வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில். ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலங்கள் 6ஆம் இடத்துல வக்கரமாகும் போது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். நன்றி.